Hi students, so in this video we are going to continue the remaining part of the lesson of Unit 4 Prose, My Reminiscence, written by Rabindranath Tagore. That was not so very long ago and yet time has wrought my changes. ஸோ இது வந்துட்டு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்தது கிடையாது, இப்போ ஜஸ்ட் ரீசெண்டாக நடந்தது தான். ஸோ என்ன சேஞ்சஸ் ஹேஸ் ராட்டட் மை எனி சேஞ்சஸ். ஸோ இப்போ வந்துட்டு நிறைய சேஞ்சஸ் அக்கர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் லிட்டில் ரிவர் சைட் நெஸ் கிளஸ்டரிங் அண்டர் தயர் surrounding greenery have been replaced by mills which known dragon like wherever rear hissing heads blenching forth black smoke. So this is not happening a long time ago, just now recent only, because whenever I visit my brother's house, I used to sit and admire the rivers and this I used to admire this beautiful nature. But now the time has been changed because our little riverside nest here, nestingarthu house, adha and the veetu kurikadhu. This little side riverside house has clustering under their surrounding greenery. ஸோ இந்த ஹவுஸை சுற்றி ஃபுல்லாக க்ரீனரியாக தான் இருக்கும். ஃபுல்லாக நல்ல மரம் செடி கொடி நல்ல ஒரு ரிவர் வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். பட் இப்போ என்ன ஆச்சுன்னா ஹவ் பீன் ரீப்ளேஸ் பை த மில்ஸ் விச் நவ் ட்ராகன் லைக் எவ்ரிவேர் இயர் தேர் ஹிஸ்ஸிங் ஹெட்ஸ் பிளென்ச்சிங் ஃப்ரம் பேக் ஸ்மோக். ஸோ நிறைய வீடுகள் குட்டி குட்டி வீடுகள் இருக்கும். ஸோ நிறைய க்ரீனரி ஸ்பேஸ் நிறைய நேச்சராக இருக்கும், பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். பட் இப்போ வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ வந்துட்டு அந்த ஹவுஸ்லாம் வந்துட்டு மில்ஸாக வந்துட்டு மாறிடுச்சு. ஸோ ஒன்ஸ் மில்ஸாக மாறினோன்னே என்ன ஆகுது, நிறைய விச் நோன் ட்ராகன் லைக் எவ்ரிவேர் ரேர் ஹிஸ் ஹிஸ்ஸிங் ஹெட்ஸ் பிளென்ச்சிங் ஃப்ரம் பிளாக் ஸ்மோக். ஸோ அந்த மில்ஸாக மாற்றினது என்ன ஆயிடுச்சுன்னா அங்கேருந்து அந்த ஸ்மோக்லாம் வரும் இல்லையா, பிளாக் கலரில் ஸ்மோக்ஸ்லாம் வரும் இல்லையா, அது அப்படியே ட்ராகன் மாதிரி ரொம்ப பெருசாக வருது. ஸோ இதனால் என்ன ஆயிடுச்சு, இந்த பிளென்ச்சிங்னா நம்மளுக்கு ஸ்டொமக்லேருந்து ஒரு சவுண்ட் வரும் இல்லையா, ஏப்பம் வரும் இல்லையா, அதை தான் வந்து பிளென்ச்சிங் சொல்லுவாங்க. பட் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த பிளாக் ஸ்மோக் வரும் இல்லையா, ஒரு மாதிரி ஹம்ப் சவுண்டு மாதிரி படப்படப்படன்னு அந்த சவுண்டு வந்துட்டு வர மாதிரி தான் இருக்குது. In the medieval glare of modern life, even our house of mental sister has been narrowed down to the lowest limit, and hydra-headed unrest has invaded by every department of life. So in the midway glare, so in the afternoon, midway means afternoon, in afternoon times we used to have a small sleep after our லஞ்ச். ஸோ சிஸ்டா அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஆஃப்டர்நூன் ஸ்லீப், அதை தான் வந்துட்டு சிஸ்டா. ஸோ ஆர் ஹார்ஸ் ஆஃப் மென்டல் சிஸ்டா, நம்மளோட ரிலாக்ஸேஷனுக்காக ஆஃப்டர்நூனில் ஒரு குட்டி தூக்கம் பொருள், அதை தான் வந்துட்டு சிஸ்டா மென்டல் சிஸ்டான்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த மாடர்ன் லைஃப் வளர வளர என்ன ஆகுது, நம்மளோட ஆஃப்டர்நூன் ஸ்லீப் அதாவது மென்டல் சிஸ்டம் வந்துட்டு அப்படியே ஹேஸ் பீன் நேரோலி டவுன் ஃப்ரம் த லோயஸ்ட் லிமிட். ஸோ ரொம்ப வந்து குறைஞ்சிருச்சு. பிகாஸ் அங்கே வந்து நிறைய முன்ன நேச்சரை ரசிக்க போகும்போது அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, மில்ஸ் இருக்காது, ஹவுசஸ் மட்டும்தான் இருக்கும், ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இப்போ வந்துட்டு இப்போ நிறைய மில்ஸ்லாம் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்துட்டு ஆள் நடமாட்டம் இருக்கிறதுனால ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இல்லாததுனால இப்போ நம்மளோட ஆஃப்டர்நூன் ஸ்லீப்பும் வந்து ரொம்ப கம்மியாகிருச்சு. அண்ட் ஹைட்ரா ஹெடட் அண்ட்ரஸ் ஹேஸ் இன்வாலிட் எவ்ரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் லைஃப். அண்ட் ஆல்சோ ஹைட்ரா ஹெடட் அண்ட்ரஸ்னால் வந்துட்டு லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், ஆல்சோ நம்மளோட லைஃப்பில் வந்துட்டு லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸும் அரைஸ் ஆகிருச்சு. நம்மளோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் லைஃப், நம்மளோட லைஃப்பில் வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்ததுனால நம்மளோட ஆஃப்டர்நூன் ஸ்லீப் அதாவது மென்டல் சிஸ்டம் வந்துட்டு ரொம்ப ரெடியூஸ் ஆயிடுச்சு. மேபி திஸ் இஸ் ஃபார் த பெட்டர், பட் ஐ ஃபார் ஒன் cannot account it wholly to be good. So this may Rabindranath is saying, so this is good only, it is not a bad thing, but also I don't like this kind of activities. I can't account this wholly to the good. ஸோ இதை வந்துட்டு ஒரு ரொம்ப நல்ல விஷயமும் என்னால் ஏற்றுக்க முடியாது. பட் இப்படி இந்த மாடர்ன் லைஃப்பில் நம்ம வளர்ந்து நம்ம பிஸியாக இருக்கிறது இதெல்லாம் கரெக்டு தான். பட் இது வந்துட்டு நம்மளோட நேச்சர் வந்துட்டு ரசிக்கிறது வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்துட்டு எனக்கு வந்து விருப்பம் கிடையாது. Those lovely days of mine at the riverside passed by like so many dedicated lotus blossoms floating down the scarce steam.
So these lovely days of mine, so on the lovely days which I used to admire the river and the greeneries, so this lovely days has been passed, the riverside passed by like some dedicated லோட்டஸ் blossom floating down the scared steam. ஸோ இது எப்படி இருக்குதுன்னா இந்த லவ்லி டேஸ்லாம் அப்படியே பாஸ் ஆயிருச்சு. பிகாஸ் எப்படி பாஸ் ஆகுதுன்னா ஒரு லோட்டஸ் எப்படி வந்துட்டு வாட்டரில் இருந்துட்டு அது blossom ஆகி அட் லாஸ்ட் அது வந்துட்டு சுருங்கி அந்த வாட்டர்லேயே வந்து மிக்ஸ் ஆகி அந்த ஸ்டீம்லேயே மிக்ஸ் ஆகி காணாமல் போகுமோ அதே மாதிரி தான் என்னோடய லவ்லி டேஸும் வந்துட்டு பாஸ் ஆகி காணாமல் போயிடுச்சு. Some rainy afternoons I spent in veritable frenzy singing away old Vaishnava songs to my own tunes, accompanying myself on an harmonium. So some afternoon rains, அதாவது during rainy in afternoons I used to be spend the afternoon times by singing old Vaishnava songs, and I used to compose my own tunes for that music also. I am very interested that I spent in a veritable ஃப்ரெண்ட்ஸி, அதாவது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ரொம்ப பரவசமாக வந்துட்டு நான் அந்த ஆஃப்டர்நூன்ஸை வந்துட்டு ஐ யூஸ் டு ஸ்பெண்ட் தட் ஆஃப்டர்நூன்ஸ் பை சிங்கிங் ஓல்டு வைஷ்ணவா சாங்ஸ் வித் மை டியூன்ஸ் பை யூஸிங் ஹார்மோனியம். ஸோ அந்த ஹார்மோனியம்ங்கிறது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நான் என்னோட ஓன் மியூசிக்கை போட்டு வைஷ்ணவ சாங்ஸை வந்துட்டு அந்த ரெய்னி ஆஃப்டர்நூன்ஸை வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக வந்துட்டு நான் வந்துட்டு அந்த மொமெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ணுவேன். ஆன் அதர் ஆஃப்டர்நூன்ஸ் we would drift alone in a boat, my brother Jodhir Indra accompanying my singing with his violin. So other afternoons, so இப்போ வந்துட்டு மழை இல்லைனா other afternoons we used to have a boat ride. ஸோ நாங்கள் வந்துட்டு ஒரு போட் ரைட் போவோம். ஸோ யூ கேன் ஏபிள் டு see the picture see. ஸோ வந்துட்டு போட் ரைட் போவோம். ஸோ அங்கே எப்படி அந்த போட் ரைடை வந்துட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணுவோமோ அந்த மூமெண்ட் எப்படி என்ஜாய் பண்ணுவோமோ ஐ யூஸ் டு சிங் அ சாங் அண்ட் மை பிரதர் ஜோதிர் இந்திரா யூஸ் டு ப்ளே அ வயலின். ஓகேவா? ஸோ அவங்க வந்துட்டு வயலின் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இவர் வந்துட்டு என்ன பண்ணுவார், ரவீந்திரநாத் டாகூர் வந்துட்டு சாங்ஸ் வந்துட்டு சிங் பண்ணுவார். And as I began with Puravi, we went on varying the modes of our music. With the declining days, we saw on reaching the Behanga, the western sky closes the door of its factory of golden toys, and the moon on the west rises over the fringe of trees. So Rabindranath Tagore used to sing when he used to go a boat ride. So how he will sing means he will start with Puravi. What is Puravina? It is a day of time. அதாவது ஒரு பகல் நேரத்துக்கு குறிக்கக்கூடிய ஒரு சாங்ஸ். இது வந்து ஒரு ராகம்னு சொல்லுவாங்க. ஹிந்துஸ்தானியில் வந்துட்டு இது ஒரு ராகம்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ சன்செட் சாங்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா வந்து டே ஆஃப் டைம் ஆர் இயர் அப்படிங்கிற சாங்ஸை வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி வரும். அதாவது ஒரு பகல் நேரத்தில் பாடக்கூடிய ஒரு பாடல்கள் இது ஒரு ராகமாக வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ we went on varying the moods of our music with the declining days. ஸோ அந்த டேஸ் அந்த ஆஃப்டர்நூன் ஆரம்பித்து அப்படியே ஈவினிங் போகும்போது அவங்களோட வேரிய மாடல்ஸ் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு சாங்ஸை வந்துட்டு இவர் ப்ளே பண்ணிகிட்டே போவார். We saw on reaching the Behangana. ஸோ எது வரைக்கும் பாடுவாங்கன்னா பெஹங்கானது ஒரு மிட் நைட்டில் பாடக்கூடிய சாங்ஸை தான் பெஹங்கானா சொல்லுவாங்க. ஸோ அது வரைக்குமே வந்துட்டு இவங்க பாடுவாங்க. அவங்க பிரதர் ஜோதிந்திரா யூஸ் டு ப்ளே அ வயலின். The western sky closes the door for its factory of golden toys, and the moon of the east rise over the fringe of trees. ஸோ இப்போ எப்படி அந்த சன்செட்டில் வரப்போகும்போது அது எப்படி இருக்குன்னா அந்த வெஸ்டர்ன் ஸ்கை வந்துட்டு அப்படியே அவங்களோட டோரை வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு டே ஃபுல்லாக வந்துட்டு நம்மளை என்ஜாய் பண்ணி ஒரு கோல்டன் டாய்ஸாக நம்மளை எல்லாத்தையும் ஒரு விளையாட்டு காமிச்சு ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு டோரை க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்குமா. ஸோ அதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா அங்கே இருக்க ட்ரீஸ் மேலே வந்துட்டு அந்த ஒரு ஆரஞ்ச் ஷேடு வந்துட்டு தெரிகிற மாதிரி த மூன் ஆஃப் த ஈஸ்ட் ரைஸ் ஓவர் த ஃப்ரிஞ்ச் ஆஃப் ட்ரீஸ். ஸோ அந்த ட்ரீஸ் ஃப்ரிஞ்ச்னால் வந்துட்டு ட்ரீஸ்க்கு மேலே இருக்கிற நுனின்னு சொல்லுவாங்க இல்லையா, லேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பார்டர் கட்டின மாதிரி அந்த ட்ரீக்கு ஒரு பார்டர் கட்டின மாதிரி ஒரு ஆரஞ்ச் ஷேடில் அழகாக தெரியும். Then we would row back to the landing steps of the villa and sit ourselves in a quiet
spread on the terrace facing the river. By then, a silvery space rested on the both land and water. Hardly and any boats were about. The fringe of trees on the bank was reduced to a deep shadow, and the moonlight glimmed over the smooth floating stream. So, after the boat ride, they used to return to the villa. So, after we would row back to the landing steps of the villa. So, after the boat ride, they used to return to the villa and they used to go to the terrace. அதாவது டெரஸ்னா ஆஃப்டர் த போட் ரைடு இவங்க என்ன பண்ணுவாங்க, ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டு என்ன வில்லாங்கிறது இந்த வீடு, அந்த வீட்டுக்கு வந்துட்டு தே யூஸ் டு கோ டு த டெரஸ்னால் என்னது மொட்டை மாடி. தே யூஸ் டு ஸ்ப்ரெட் அ பிரெட் ஷீட் அண்ட் தே யூஸ் டு சிட் தேர் ஃபேஸிங் த ரிவர். ஸோ ரிவரை ஃபேஸ் பண்ண மாதிரி அவங்க வில்லால் நல்லா டெரஸில் வந்து உட்காந்துட்டு தே யூஸ் டு அட்மயர் த nature. By then the silvery face rested on the land and water. ஸோ அந்த சில்வரி அந்த மூன்லைட் பட போகும்போது ஒரு சில்வரி ஷேட் தானே வரும். ஸோ அது வந்துட்டு இங்கே அந்த லேண்ட்லேயும் வாட்டர்லேயும் வந்து பட்டு ரொம்ப அழகாக இருக்கும். ஹார்ட் ஆஃப் எனி போட்ஸ் அண்ட் வேர் above the fringes of the trees on the bank was reduced to deep shadow and the moonlight glimmed over the smooth flowing stream. ஸோ இதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, அந்த சில்வரி கலர் வந்துட்டு அந்த லேண்ட்லேயும் வாட்டர்லேயும் பட்டு அண்ட் ஆல்சோ அந்த ட்ரீஸ்லாம் ஆல்ரெடி முன்னே என்ன சொன்னாங்க, அந்த ட்ரீஸ் வந்து ஒரு ஆரஞ்ச் ஷேடில் வந்து பார்டர் கட்டின மாதிரி இருக்குது. இப்போ வந்து ரொம்ப டார்க் ஆகி இந்த சில்வரி ஷேட் தெரியுது. அண்ட் ஆல்சோ லேண்ட்லேயும் அந்த வாட்டர்லேயும் வந்துட்டு அவ்வளோ சில்வரி ஷேட் வந்து தெரியுது. The villa we were living in was known as Moran Garden. A flight of stone-flagged steps led up from the water to a long, broad veranda which formed part of the house. The rooms were not regularly arranged nor all the same level, and some has to be reached by the short flights of stairs. The big sitting room overlooking the landing steps has stained glasses windows with colored pictures. So now he is describing about the villa. So in villa, so the villa where the villa is situated means in Morris Garden. So a flight of stone flagged steps led up from the water to a long broad veranda which formed part of the house. So here flight means they have mentioned here as a steps. So steps தான் வந்து flight ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. So the steps is very the steps is made up of a stone which has a broad stones. ஸோ ரொம்ப பெரிய பெரிய கல்லாக இருக்கும். ஸ்டெப்ஸ்னால் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்காது, ரொம்ப பெரிய பெரிய கல்லாக வச்சு அந்த ஸ்டோன்ஸ் வந்து சிட்டுவேட் ஆகிருக்கும். ஸோ திஸ் steps used to carry over to the terrace. ஸோ டெரஸ்க்கு போகிற வழியில் வந்துட்டு ரொம்ப ப்ராடாக இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸை, அதாவது ஸ்டோன்ஸை வச்சு ஸ்டெப்ஸ் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ தெர் இஸ் அ ப்ராட் வெராண்டா ஆஃப் த பார்ட் ஆஃப் த ஹவுஸ். ஸோ அந்த ப்ராட் வெராண்டா இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்துட்டு அந்த ஸ்டெப்ஸ் வந்துட்டு டேக் பிளேஸாக இருக்குது. த ரூம்ஸ் வேர் நாட் ரெகுலர்லி அரேஞ்ச் நோர் ஆல் ஆன் த சேம் லெவல் அண்ட் சம் ஹேஸ் டு ரீச் பை த ஷார்ட் ஃப்ளைட்ஸ் ஆஃப் the stairs. So all the rooms are not in a regular size, that is எல்லா ரூம்ஸுமே வந்துட்டு ஒரே சைஸில் இருக்காது அண்ட் ஆல்சோ நாட் ஈக்குவலி, அதாவது ஒரே இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர்னால் அங்கே 2 ரூம், செகண்ட் ஃப்ளோர்னால் அங்கே 2 ரூம் அப்படி இருக்காது. ஒன்று வந்து 8th 30 இருக்கும். பிகாஸ் இவங்க வந்துட்டு ஒரு ரிவர் சைடில் ஒரு மவுண்டன் சைடில் ஒரு வில்லாவில் இருக்காங்க. ஸோ ஈவனாக வந்துட்டு அவங்களோட ஏரியா ஸ்பேஸ் இருக்காது. ஸோ ஒரு ரூம் மேலே ஒரு 2 ஸ்டெப் மேலே ஏறி போகணும், ஒரு ரூமுக்கு ஒரு ரூம் கீழே இருக்கும், ஒரு மாதிரி ஈவனாக இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் இருக்கிற மாதிரி தான் ரூம் இருக்கும். த பிக் சிட்டிங் ரூம் ஓவர்லுக்கிங் த லேண்டிங் ஸ்டெப்ஸ் ஹேஸ் ஸ்ட்ரெயின்ட் கிளாஸஸ் வித் த colored pictures. So now they are describing about the hall, that is big sitting room, the hall overlooking அந்த ஹால் எப்படி இருக்கும்னா ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் விண்டோஸ் இருக்குது. ஸோ அது வந்துட்டு ஒரு கலர்ஃபுல் பிக்சர். ஸோ இப்போ இருக்கக்கூடிய வீட்டிலலாம் நம்ம வந்துட்டு கிளாஸ் விண்டோஸ் வச்சுட்டு ஒரு ஃப்ளார் பிக்சரோ ஒரு பீகாக் பிக்சரோ போட்டோம்னா எப்படி இருக்கும்ல, ஸோ அது மாதிரி தான் வந்துட்டு சிட்டுவேட் ஆகிருக்கு. ஒன் ஆஃப் த பிக்சர்ஸ் வாஸ் of a swinging hanging from the branch, half hidden in the dense foliage and in the checked light and shade of his bower,
Two persons were swinging, and there were another of the broad flight of steps leading into some castle like palace up and down, which man and woman in the festive garb were going and coming. When the light fell on the window, these pictures shone wonderfully, seeming to fill the riverside atmosphere with holiday music. Some far away, long forgotten rivalry seemed to be expressing itself in silent words of lights. The love thrills of the swinging couple makes alive with the internal story of the landwoods of the river bank. So now he is describing about the two picture frames. So on the stainless steel window, there is a stainless steel window in the big hall, no? So there is a two pictures. That is one of the pictures. So pictures நிறைய pictures இருக்கு. அதில் one of the pictures வந்துட்டு he is describing about that picture was swinging hanging on the branch half hidden in the dense foliage. ஸோ அது எப்படி இங்கே ஹேங் ஆகிட்டுருக்கு, அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் விண்டோவில் ஹேங் ஆகிட்டுருக்கு. இன் செக்டு லைட் த ஷேடோ ஆஃப் த போயர் two persons were swinging, and there was one broad flight of the steps were on the parlors up and down, which men and women in the festival garb were going and coming. So அந்த ஒன் ஆஃப் த பிக்சர் எப்படி வந்துட்டு இருக்குதுன்னா, தெர் இஸ் அ ஸ்விங் வித் அ போயர்னால் வந்துட்டு ஒரு ஆர்ச் மாதிரி வந்துட்டு நிறைய ஃப்ளார்ஸ் இருக்கும். அந்த ஆர்ச் மாதிரி இருக்க ஃப்ளார்ஸ்க்கு கீழே வந்துட்டு ஒரு ஸ்விங் ஊஞ்சல் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே ரெண்டு பேர் வந்து உட்காந்து ஸ்விங் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் வந்துட்டு இருக்குது. அண்ட் அனதர் பிக்சர் எப்படி இருக்குன்னா, அந்த அனதர் ஒன் வாஸ் அ broad flight of steps leading into some castle like palace up and down, which men and women in festival garb were going and coming. So another பிக்சர் எப்படி இருக்குன்னா, ஒரு பேலஸ்க்கு போகிறதுக்கு ஒரு பெரிய ஸ்டெப்ஸ் மாதிரி போட்டிருக்கு. ஸோ அந்த ஸ்டெப்ஸில் வந்துட்டு நிறைய மென்ஸும் உமன்ஸும் வந்துட்டு நல்ல ஃபெஸ்டிவலுக்கு போடுற மாதிரி ட்ரெஸ் காப்னா வந்துட்டு ஆல்ரெடி சொன்னேன் க்ளோத்ஸ். ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் வேர் பண்ணிவிட்டு மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்திருக்கிற மாதிரி அந்த பிக்சர் வந்துட்டு place ஆயிருக்கு. When the lights fall on the window, these pictures shone wonderfully, seeming to fill the riverside atmosphere with holidays. By the light and the sun rays or the moonlight or in the frames மேலே படப்போகும்போது they can able to enjoy the view of the picture, and also they can able to enjoy the holidays of this music. ஸோ பழைய நினைவுகள்லாம் வந்துட்டு நினைவு கூறுற மாதிரி வந்துட்டு இந்த பிக்சர் வந்துட்டு ப்ளேஸ் ஆகிருக்கு. Some far away, long forgotten rivalry seemed to be expressing itself in silent words of light. So by seeing these pictures and all, they can able to remember the past events. ஸோ ஏதோ ஒரு நம்மளே வந்துட்டு ஏதோ ஒரு ஃபெஸ்டிவலுக்கு போயிருப்போம், ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருப்போம். ஸோ அங்கே நடந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்துட்டு இந்த பிக்சர்ஸை பார்க்கும்போது அந்த லோன்லினஸில் அந்த ஒரு கலர்ஃபுல் லைட்ஸில் அந்த பிக்சர்ஸை பார்க்கும்போது அதை ரிமெம்பர் பண்ணுற மாதிரி ப்ளேஸ் ஆகிருக்கு. The loud thrill of the swinging couple makes alive with the eternal story of the landwoods in the river bank. So by the light rays எல்லாம் வந்துட்டு அந்த ஸ்விங் ஒரு பிக்சர் இருக்கும் இல்லையா, அந்த போவருக்கு கீழே ஸ்விங் இருக்குது, அதில் ரெண்டு பேர் உட்காந்து ஸ்விங் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த இதில் வந்துட்டு பார்க்கும்போது ஸோ லைட்ஸ் நல்லா படப்படப்பட அது எப்படி இருக்குது, ஒரு நேச்சுரலாக இருக்குது. உட்ஸ்க்கு நடுவில் வந்துட்டு ஒரு ரிவர் பேங்க்கில் இப்படி ஒரு லைவ்லியாக ஒரு பிக்சர் வந்துட்டு take place ஆயிருக்கு. The topmost of the house was in round tower with windows opening to every side. This is used as my room for writing poetry. Nothing could be seen from thence save the tops of the surrounding trees and the open sky. I was then busy with the evening songs, and this room I wrote. There were the breast of timeless place clouds were laid to sleep. I have built my house of thee,
ஓ போயசி. ஸோ நவ் he is describe about his room. ஓகேவா? ஸோ எங்கள் பிரதர் ரூமில் இருக்கக்கூடிய இவர் ரூமை தான் வந்துட்டு இப்போ டிஸ்கிரைப் பண்ணுறாரு. ஸோ வேர் இட் இஸ் த டாப் மோஸ்ட் ஆஃப் த ரூம், டாப் மோஸ்ட் ஆஃப் த ஹவுஸ் ஒன்லி his room is situated. How it is situated? It is in a round shape room. ஓகேவா? இருக்கிறதுலையே வந்துட்டு டாப் மோஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடியது தான் இவரோட ரூமு. அந்த ரூம் எப்படி இருக்கும்னா வந்துட்டு ரவுண்டாக இருக்கும், ரவுண்ட் டவர் மாதிரி இருக்கும். ஓகேவா? அண்ட் ஆல் த விண்டோஸ் வில் பி ஓப்பன். ஸோ எல்லாமே வந்துட்டு ஓப்பன் விண்டோஸாக இருக்கும். ஸோ அங்கேருந்து பார்த்தா கீழே வந்து எதுவுமே தெரியாது, ஒன்லி வந்துட்டு ட்ரீஸோட மேல் பகுதி மட்டும்தான் தெரியும். அண்ட் ஆல்சோ அந்த ஸ்கையை வந்துட்டு நல்லா பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ ஓப்பன் ஸ்கை, அதாவது மேலே வந்துட்டு எதுவுமே நம்ம வந்துட்டு ரூஃப் போட்டிருப்போம் இல்லையா, அதெல்லாம் இருக்காது. ஓப்பன் ஸ்கை அப்படியே வந்துட்டு பார்த்தோம்னா ஸ்கை வந்து நல்லா தெரியும். ஆல்சோ சைடில் வந்துட்டு என்ன இருக்கும், விண்டோஸ்லாம் வந்துட்டு ஓப்பனாக இருக்கும், ஓப்பன் விண்டோஸ் தான் இருக்கும். ஸோ he used to write poetries there only. அதுங்க வந்துட்டு என்னது வந்துட்டு அவரோடைய ரூம், அங்கே தான் வந்துட்டு அவர் என்ன பண்ணுவார், போயட்ரிஸ்லாம் எழுதுவார். I was then busy with the evening songs and of his room I wrote. ஸோ அவர் வந்துட்டு அங்கே ரொம்ப பிஸியாக இருக்கார், ஈவினிங் சாங்ஸ் அதை வந்துட்டு எழுதிட்டுருக்கார். அங்கே என்ன எழுதியிருக்காருன்னா, there where the breast of limitless space clouds are laid to sleep, I have built my house of thee, ஓ poesy. ஸோ இப்போ வந்துட்டு எப்படி எழுதியிருக்காங்கன்னா, ஓ போயட்ரி, போயஸ்னா போயட்ரி, ஓ போயட்ரி, ஓ கவிதையே, போயஸ்னா அது கவிதை, ஓ கவிதையே நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் உனக்காக, கவிதைக்கே எழுதுகிறாங்க, ஓ போயசி. ஐ ஹவ் பில்ட் யூ அ ஹவுஸ் இன் த ஸ்பேஸ், அதாவது க்ளவுடில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ், க்ளவுடில் வந்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறோம், நான் வந்துட்டு லிமிட்லெஸ், லெவலில்லாத ஒரு பெரிய வீடாக கட்டுறேன் உனக்காக அப்படின்னு சொல்கிறாரு. உன்னை அழகில்லாத அட்மரைசேஷனுக்கு உனக்கு என்ன பண்ணுறேன், க்ளவுடில் வந்துட்டு வானத்தில் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஐ ஹாவ் பில்ட் மை ஹவுஸ் ஆஃப் தி ஓ போயசி. உனக்காக நான் என்ன பண்ணுறேன், நமக்காக நம்மளுக்கு வந்துட்டு ஒரு வீடை வந்துட்டு வானத்தில் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. தேங்க்யூ.